ஹாய், வெல்கம் ஆல். இன்றைக்கி நாங்கள் ஒரு சைட் விசிட் பண்ண போகிறோம். திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸான சிவா மில்ஸுங்கிற ஒரு காட்டன் மில்ஸ்க்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பம்ப் செட்டு தேவைப்படுது. நம்ம போய் சைட் கண்டிஷன் பார்த்துடலாம். செல்லார். ஆமாம், இதில் வந்து கீழே வந்து 2 அடிக்கு 4 அடி தண்ணி நிற்கிது. மேலே மட்டும்தான் பஞ்சு லேயர் இருக்குது. இதெல்லாம் தண்ணி ஆக்சுவலி மேலே தண்ணி நிற்கிது, இது மேலே பஞ்சு லேயர் அப்படியே இருக்குது. ஸோ சைட் கண்டிஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. நார்மல் பம்ப் செட் எது இங்கே யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த காட்டன் சொல்ல மாட்டி பம்பு ஸ்டக் ஆகிடும். மோரோவர் இங்கே காட்டன் அதிகமாகவும் தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பெஸ்ட் மாடல் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி லைட் சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ESWP மாடல் சப்மர்சிபிள் சீவேஜ் பம்ப்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த பம்ப் செட்டு கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் ரன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பம்ப் செட் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட பிராண்ட் நியூ அக்வாடெக்ஸ் ESWP 11 VSF மாடல் 1.5 HP சப்மர்சிபிள் சீவேஜ் அண்ட் டிவாட்டரிங் பம்ப் செட். நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதில் இந்த பெரிய சேனல் கேசிங் இருக்கிறதுனால இந்த பம்ப் செட்டுக்கு 25 mm வரைக்கும் திக்னஸ் உள்ள மிதக்கும் திடப்பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து கொடுக்க முடியும். இந்த சாலிட்ஸ் உள்ள பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ண வெயின் இம்ப்ளஸும் பயன்படுத்தியிருக்கு. வாட்டர் லெவலை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பம்ப் செட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் வேறு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பம்ப் செட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அக்வாடெக்ஸ் பிராண்ட் நேமோட ஒரு ஹோல்டரும் இதில் வருது. ஸோ இப்போ இந்த பம்ப் செட்டை எடுத்து சைட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த மில்லில் ரன் ஆகிற ஆல்மோஸ்ட் எல்லா பம்ப் செட்டும் நம்ம பிராண்டோட தான். 92 இருந்து இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க. இப்போ இந்த பேக்கிங் கவரை ரிமூவ் பண்ணி நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் 1.5 HP சப்மர்சிபிள் சீவேஜ் பம்ப் செட் வித் பில்டின் கெப்பாசிட்டர். ஸ்பீட் 2850 RPM அண்ட் 9.5 amps மேக்ஸிமம் கரண்ட். ஹெட் ரேஞ்ச் 3.5 மீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 8 மீட்டர் வரைக்கும். உங்களுக்கு மினிமம் ஹெட்டில், அதாவது 3.5 மீட்டர் ஹெட்டில் ஒரு நிமிஷத்துக்கு 500 லிட்டர் வரைக்கும் வாட்டர் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். இது ஒரு ட்ரை வைண்டர் டைப் மோட்டருங்கிறதுனால தண்ணி இல்லை ஆயில் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த கேபிள் கனெக்டர்லாம் ரெசின் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ கேபிள் வழியாகவும் தண்ணி உள்ளே போகாது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட் சுவிட்சோட ஒர்க்கிங் எப்படின்னு பார்க்கலாம். பம்ப் செட்டு தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கி இருக்கும்போது இந்த சுவிட்ச் வாட்டர் லெவலுக்கு ஏற்ப ஃப்ளோட்டாக இருக்கும். இந்த பொசிஷன் தான் பம்ப் செட்டோட ஆன் கண்டிஷன். இதே வாட்டர் லெவல் லோ ஆகும்போது ஃப்ளோட்டிங் சுவிட்ச் அப்படியே டவுன் பொசிஷனுக்கு வந்து பம்ப் செட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெலிவரி சைட் பார்ப்போம். இந்த ஃப்ளாஞ்சில் ஒரு காலர் மாட்டி அதில் ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணோம். இப்போ இந்த ஃப்ளாஞ்ச் வாஷரில் ஹோல்ஸ் போட்டு திரும்ப ஃபிட் பண்ண வேண்டும். இவங்க ஸ்டோரில் ஆல்ரெடி இந்த சேம் சைஸுக்கு ஹோஸும் காலர் இருந்தது, அதுவே இங்கே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த காலரில் டெஃப்லான் டேப் சுற்றி ஃப்ளாஞ்சு கூட கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பம்ப் செட்டு கூட இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளோட் சுவிட்சை ஹோஸோட மேல் நோக்கி கட்டுறாங்க. ஃப்ளோட் சுவிட்ச் இந்த பொசிஷனில் இருக்கும்போது பம்ப் செட் எப்போதும் ஆன் கண்டிஷனில் தான் இருக்கும். ஆக்சுவலி இது எதுக்கு இப்படி கட்டுறாங்கன்னா, இந்த சைட்டில் வாட்டர் லெவல் எப்போதும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட் சுவிட்சு ஃபுல்லாக ரைஸ் ஆகாது. அண்ட் நீங்கள் இந்த பம்ப் செட் எப்போதும் ஒரு 2-3 பேரோட சூப்பர்வைஷனில் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இது ட்ரை ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பவர் சப்ளை கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பம்ப் செட்டோட கேபிளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பம்ப் செட் கேபிள் உள்ள ரெட், பிளாக் அண்ட் க்ரீன் வயர்ஸ் பவர் சப்ளையோட ஃபேஸ், நியூட்ரல் அண்ட் எர்த் கூட கனெக்ட் பண்ண வேண்டும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாயின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சீல் பண்ணுறாங்க. அடுத்து ஹோல்டரில் ஒரு ரோப் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ பம்ப் செட்டு எரெக்ஷனுக்கு தயாராக உள்ளது.
ஸோ இப்போ எரெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க ரொம்ப சேஃப்டியாக தான் பம்ப் செட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆழமான ஒரு இடத்துல பம்ப் செட்டை வச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல்லாரில் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காட்டனோட அளவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் பம்ப் செட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண உடனே உள்ளே இருந்த வேஸ்ட் வாட்டர் நல்லா ப்ரெஷராக வருது. அப்படியே காட்டன் மிக்ஸ் ஆகும்போது தண்ணி கலங்கலாக இருக்கு. இப்போ தண்ணியோட சேர்ந்து காட்டனும் கலந்து வருது பாருங்க. கொஞ்ச நேரத்திலே செல்லாரில் இருந்த தண்ணி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. அதனால பம்ப் செட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. தண்ணியோட சேர்ந்த காட்டனும் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. ஸோ மீதம் இருக்கிற தண்ணியும் பம்ப் செட்டுக்கு போகிறதுக்கு காட்டனை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ திரும்ப பம்ப் செட்டை ஆன் பண்ணி ஃபுல் வாட்டரையும் கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் ரன் பார்த்து இங்கே மேனேஜ்மெண்ட் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. பம்பிங் சம்பந்தமாக எந்த விதமான அப்ளிகேஷனுக்கும் எங்களிடம் அதுக்கு தகுந்த மாடல்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ.